அனைவருக்கும் அன்பான வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் மனதிலே நீங்காமல் ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய, மெலிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான மக்கள் தலைவர். அந்த மாபெரும் மக்கள் தலைவருடைய பிறந்தநாள் விழாவை புதுக்கோட்டையிலே மட்டுமல்ல, சென்னை கோட்டையிலே பொதுச் செயலாளரோடு சேர்ந்து தமிழகமெங்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சார்பிலே அதிவிமரிசையாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஏழை எளிய மக்களுடைய மனதிலே நின்ற இந்த மாபெரும் தலைவர் அசைக்க முடியாத சக்தியாக தன்னுடைய வாழ்நாள் வரை இருந்ததோடு மட்டுமல்லாமல் 26 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு புரட்சித் தலைவருடைய ஆத்மா வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியது. புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா நல்லாசியோடு 26 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்கும் என்பதை புதுக்கோட்டை மாவட்ட கழகத்துடைய சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். 4 முனை போட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் நோக்கத்தில் கருதுறாங்க. நம்ம என்டிஏ கூட்டணி போனாலும் வெற்றி வாய்ப்பு அந்த அளவுக்கு பல முனை கூட்டணி இருந்தாலும் அது அதிமுகவுக்கு நல்லது தான். ஏனென்று சொன்னால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கென்ற இன்றைக்கு என்டிஏ கூட்டணிக்கென்று ஒரு வலுவான வாக்கு சதவீதம் இருக்கிறது, வாக்கு வங்கி இருக்கின்றது. அதனால் எத்தனை முனை கூட்டணியாக இருந்தாலும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். வேற என்ன கொஸ்டின்? எம்ஜிஆர் அனைவருமே கொண்டாடுறாங்க. புதுசாக கட்சி தொடங்கியவர்களும் அதிமுகலேருந்து வெளியே போனவர்களுமே எம்ஜிஆர் கொண்டாடிட்டு இருக்காங்க. இல்லை, எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதில் மாற்று கருத்தில் ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாமே கடந்து இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, இன்னும் இங்கிலாந்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் புரட்சித் தலைவர் கொண்டாடுறாங்க. ஆனாலும் புரட்சித் தலைவர் யாரை ஆசீர்வாதிப்பார் என்று சொன்னால், அவர் வழியிலே அவர் உருவாக்கிய கொடியை, அவர் உருவாக்கிய இந்த மூவர்ண கொடியை, அண்ணாவுடைய உருவம் பறித்த அந்த கொடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வடிவமைத்து உருவாக்கிய கொடி. ஆக அந்த கொடியை தாங்குகின்ற அதிமுக தொண்டனை புரட்சித் தலைவர் அவருடைய ஆத்மா ஆட்சி கட்டிலே அமர்த்தும். புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் எம்ஜிஆர் விமர்சனையாக இது பண்ணுறாங்க, ஆதரித்து பேசுகிறாங்க. திடீர்னு எம்ஜிஆர் புகழ்ந்து பாடுறாங்க. அதை நம்ம எப்படி சொல்கிறோம்? இல்லை, அது அவர்களுடைய சந்தர்ப்பத்திற்காக அந்த நிகழ்வுகள் நடக்கலாம். அதான் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மகத்தான மக்கள் இயக்கத்தை உருவாக்கி, திட்டங்களை கொடுத்து, இயக்கத்தை வளர்த்து, இயக்கத்தை நெற்றியை வேர்வையும் இரத்தத்தையும் சிந்தி வளர்த்து, அவர் எம்ஜிஆர் கொடுத்த அந்த பாதையில், அண்ணா கொடுத்த அந்த வழியில், எம்ஜிஆர் கொடுத்த அந்த பாதையில், அம்மா வழிநடத்திய அந்த பாதையில் இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக இயக்கம் அதே கொள்கையோடு மாறாமல் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறது. ஆக எம்ஜிஆருடைய ஆசையும் அம்மாவுடைய ஆசையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு, இந்த மக்கள் இயக்கத்திற்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றனர். மக்கள் மனதிலே அன்றும் இன்றும் என்றும் நீங்காமல் நிலைத்திருக்கக்கூடிய ஒரே மகத்தான தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆக சக்கரவிருந்த சரித்திர நாயகன், வங்க கடலோரம் சந்தன பேழையிலே குயில் கொண்டிருக்கக்கூடிய தங்கமண தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்தநாள் விழாவை காலங்கள் எத்தனை ஆண்டுகள் உருண்டோடி சென்றாலும், எத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டாலும், மக்கள் மனதிலே நீங்காமல் இருக்கக்கூடிய, தெய்வமாக வாழக்கூடிய ஒரே ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நிறுவி உருவாக்கி இன்றைக்கும் 26ஆம் ஆண்டிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டிலே அமரக்கூடிய ஒரு வலுவான சக்தியாக இந்த இயக்கத்தை நிர்வகித்து, இயக்கத்தை உருவாக்கி நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகத்தான தலைவருடைய பிறந்தநாள் விழா. புரட்சி தலைவி அம்மா அவர்களை நமக்கு தந்து, இயக்கத்துடைய தலைவர் இன்றைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களை நமக்கு தந்து, இன்னும் 26 ஆட்சி கட்டளையும் அவர் நம்முடைய ஆத்மா நமக்கு அளிக்கும். அடுத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை இதே இடத்திலே நாம் கொண்டாடுகின்ற பொழுது அதிமுக ஆட்சி கட்டில் இருக்கும். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டிலிருந்து அகற்றப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அதிமுகவுடைய ஆட்சி மலரும். இப்படி மலர்கின்ற நேரத்தில் நாம் எதிர்பார்த்திருக்கின்ற எல்லா திட்டங்களும் கிடைக்கும்.
இன்று போன லேப்டாப் திட்டத்திலிருந்து, தாலிக்கு தங்கம் திட்டத்திலிருந்து, நிறுத்தப்பட்டிருக்கின்ற முதியோர் ஓய்வூதிய தொகையிலிருந்து எல்லா திட்டங்களும் தொடர்ந்து நடக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே அமரும் என்ற வீர சபதத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்தநாள் விழாவிலே இந்த நேரத்திலே ஏற்போம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய புகழ், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய புகழ், புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழ், புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழ், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புகழ், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புகழ், கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வாழ்க. கொஞ்சம் பின்னாங்க. நமக்கு இலக்கு 2026, நமக்கு இலக்கு, நமக்கு இருக்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய ஆசி நமக்கு இருக்கிறது. ரேடியோ தூக்காத மறைச்சிக்க. சரியா